நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பரசுராம் டைரக்ஷனில் விஜய் தேவரகொண்டா மற்றும் மிருணால் தாக்கூர் நடிச்சிருக்கிற ஃபேமிலி ஸ்டார் தெலுங்கு படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ விஜய் தேவரகொண்டா தன் ஃபேமிலியோட ரொம்பவே அட்டாச்சாக இருக்காரு. குடிக்கு அடிமையான தான் அண்ணனோட ஃபேமிலியும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு ஆர்கிடெக்டாக வேலை பார்க்குற அவர் தான் அண்ணன் பசங்களோட படிப்புக்கும் செலவழிக்கிறாரு. யாராச்சும் லவ் பண்ணால் தன்னோட ஃபேமிலியை அவங்க கலைச்சிருவாங்களோ, தான் குடும்பத்தை கலைச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி யாரையுமே காதலிக்காமல் இருக்காரு. இந்த சமயத்தில் அவரோட மாடியில் இருக்கிற வீட்டுக்கு குடி வர்றாங்க ஹீரோயின் மிருணால் தாக்கூர். அவங்கள பார்த்ததுமே ஹீரோ விஜய் தேவரகொண்டாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் வந்தாலும் போக போக ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா சில சம்பவங்களால ஹீரோவும் ஹீரோயினும் பிரிகிற மாதிரி ஆயிடுது. அவங்க காதலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஹீரோவும் அவர் வேலை விஷயமா இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு போய் சில மாசங்கள் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட கதை. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன கீதா கோவிந்தம் படத்துக்கு அப்புறமா விஜய் தேவரகொண்டாவோட கெரியர்ல பெருசா எந்த படமுமே ஹிட் ஆகல. கடைசியா ரிலீஸ் ஆன 6-7 படங்கள் எல்லாமே ஃபிளாப் தான் இருக்கு. அதனாலே என்னவோ கீதா கோவிந்தம் படத்தோட டைரக்டர் கூட இணைஞ்சு அதே மாதிரி ஒரு படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த படம் மாதிரியே ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட அதே படத்தை தான் திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ராவா ஃபேமிலி மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த படத்தில் வர்ற மாதிரியே அநியாயத்துக்கும் நல்லவனா இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர், அந்த படத்தில் வர்ற மாதிரியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் முதல் பாதியில் ஒருத்தர் துரத்தி லவ் பண்ணுறது, ரெண்டாம் பாதியில் அந்த இன்னொருத்தர் மற்றவங்களை துரத்தி லவ் பண்ணுறது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வரக்கூடிய பிரச்சனைன்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, என்னத்தை சொல்கிறது, நடிகை மிருணால் தாக்கூரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை ஓரளவு காப்பாற்றுது. அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் கூட பெருசாக இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஆனால் அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான ஆக்டிங் தான் சில காட்சிகளையாவது நம்மளை ரசிக்க வைக்குது. ஹீரோ கிட்ட மிருணால் தாக்கூர் ப்ரப்போஸ் பண்ணுற சீன், காலேஜ் லைப்ரரியில் விஜய் தேவரகொண்டா ரொம்ப கோவமாக பேசுகிற ஒரு சீன், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் முதல் பாதியில் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. இன்டர்வல் சமயத்தில் வரக்கூடிய அந்த ப்ரிடிக்டபிளான ட்விஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. இதை தவிர ஹீரோவுக்கும் அவர் பாட்டிக்குமான ஒரு சில காட்சிகள் நல்லா இருந்தது. கோபி சுந்தர் இசையில சித் ஸ்ரீராம் பாடி இருக்கிற ஒரு பாட்டும் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு பாட்டும் ரசிக்க முடியிருந்தது. இந்த படத்தோட பின்னணி இசை கொஞ்சம் யூஷுவலா இருந்தாலும் கூட இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்க ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது பின்னணி இசை தான். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ஆக்சுவலாக இது ஒரு பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்பட எல்லா மக்களும் ரசிக்கிற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் திரைக்கதையில் என்னென்னமோ பண்ணி வச்சு கந்தரகோலமாக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, படத்தோட ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸும் அவங்க பண்ணுற விஷயங்களும் ரொம்பவே செயற்கையாக இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. உதாரணத்துக்கு ஹீரோ பயங்கரமாக பட்ஜெட் போட்டு வாழ்றவர், காசு விஷயத்தில் ரொம்ப கராரான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா, டெய்லி அவரோட பைக்கில் வெறும் 23 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறாராம். மனசாட்சி வேணாமா? இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 23 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்ட முடியுமா? நாம என்ன 2014க்கு முன்னாலே இருக்கும் 23 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு? இது போக ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி 3 BHK வீடு கட்டுறது அப்படின்னு பயங்கரமாக ஒரு பிளான்லாம் போட்டுடுறாரு. சரி, அந்த உருட்டை கூட விடுங்க. இன்னொரு ஃபைட் சீன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பியை கையாலேயே உடைக்கிறாரு. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாளியை காலாலேயே மிதித்து தூளாக ஆக்குறாரு. இன்னொரு ஃபைட் சீன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இடிச்சே டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு ஃபைட் சீனில் ஒருத்தன் அடிக்கிறதுக்காக தான் குடும்பம் மொத்தத்தையும் ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையும் விட ஹீரோ விஜய் தேவரகொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ செயற்கையாக இருக்குது. படம் முழுக்க அவரோட நடிப்பு, டயலாக் டெலிவரி, அவர் மாஸ் காட்டுற காட்சிகள், அவர் பண்ணுற காமெடி, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. எதுவுமே இயல்பாக இல்லை. மேபி நானி மாதிரி ஒரு நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கதை இன்னுமே கூட பெட்டராக வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட முக்கியமான சில எமோஷன்ஸே பெருசா வலுவா இல்லை. ஹீரோவுக்கும் அவரோட அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம், அதுக்கப்புறமா ஹீரோயின் பத்தி ஹீரோவுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம், இது எதுவுமே பெருசா எடுபடவே இல்லை. குறிப்பாக ஹீரோவுக்கும் அவரோட அண்ணனுக்குமான சில காட்சிகள் வருது, சில எமோஷனல் காட்சிகள், அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. இந்த படத்தோட நிறைய காட்சிகளில், நிறைய முக்கியமான காட்சிகளில் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப சில்லியாக, சென்ஸ்லெஸ்ஸாக இருந்தது. உதாரணத்துக்கு ஹீரோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே 2 வருஷ சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ப்ளீஸ் எப்படியாவது கொடுத்துருங்க, நான் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப நேர்மையாக, ரொம்ப சின்சியராக, ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கம்பெனி ஓனர் ஜெகபதி பாபுவும் இவர் கேட்டதை அப்படியே கொடுத்துட்றாரு. பார்க்கிங் படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது MS பாஸ்கர் சட்னி அரைக்கிறதுக்கு தன்னோட மனைவிக்கு ஒரு புதுசாக மிக்ஸி ஜார் கூட வாங்கி தர மாட்டார். ஆனால் தன்னோட ஈகோவுக்காக ஒரே நாள் 8 லட்ச ரூபா செலவு பண்ணி புது கார் வாங்கிட்டு வருவார். அந்த சீன் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இந்த படத்தில் தன்னோட அண்ணன் பசங்க பிரியாணி வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும்போது அதெல்லாம் செலவு பண்ண முடியாது, என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, பட்ஜெட் தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோயின் மேலே இருக்கிற கடுப்பில் ஒரே நாளில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி புது பைக்கு, புது ஃபோன்லாம் வாங்குறது, அதை விட ரொம்ப கொடுமையாக தன்னோட பாட்டிக்கும் அண்ணிகளுக்கும் 30-40 லட்சம் செலவு பண்ணி நகை வாங்கி போகிறதுலாம் ஓவராக இருந்தது. அதுவும் எப்படி,
அந்த 2 வருஷம் சம்பளத்தை ஒரே நாளில் கேட்குறாரு இல்லையா, அந்த காசுல தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் காமெடி அப்படிங்கிற பேரில் நம்மளை கொள்ளுன்னு கொள்றாங்க. ஹீரோ பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கவே முடியல. அந்த டார்ச்சரை காமெடி அப்படின்னு சொல்லி நம்ம கழுத்து இருக்கிறாங்க. ஃப்ளைட்டில் எனக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறது, ஃப்ளைட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசுகிற ஒரு காமெடி, அமெரிக்காவில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து லுங்கியை கட்டிட்டு சுற்றுறது, அங்கேயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அங்கேயே குளிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா எனக்கும் பர்கர் தான் வேணும், எனக்கும் ஒரு பெரிய மேன்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறது, அமெரிக்காவில் ரோட்டில் வந்து அமெரிக்க பெண்கள் கிட்ட மாட்டிக்கிற ஒரு சீன், இந்த மாதிரி பல காமெடி காட்சிகள், காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. சில காட்சிகள்லாம் நம்மளே அறியாம அசந்து தூங்கிடுறோம். ஹீரோயினை ஒருத்தன் தப்பா வீடியோ எடுத்துடுறான். அவனை போட்டு ஹீரோ பயங்கரமா பொளந்து கட்டுறாரு. ஆனா அவனை எதுக்காக அடிச்சேன் அப்படின்னு ஹீரோ ஒரு காரணம் ஒன்று சொல்றாரு பாருங்க. அதை வச்சு காமெடின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் படம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால ஜெகபதி பாபு கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு பண்ணது மிகப்பெரிய உதவி சார் அப்படின்னு அவர் சொல்லும்போது, பதிலுக்கு ஜெகபதி பாபு ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு. அதுக்கடுத்து மிருணால் தாக்கூர் வந்து ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பல காட்சிகள் ரொம்பவே கிரிஞ்சா கிளிஷேடா இருந்தது. கடைசியில் படம் முடிகிற நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி வில்லன் கேரக்டர். ஹீரோயினை தப்பா வீடியோ எடுத்த ஒருத்தனை ஹீரோ போட்டு பொளந்து கட்டுறாரு இல்லையா, அவனோட தாத்தா தான் இந்த அரசியல்வாதி வில்லன். அதாவது ஹீரோ கிட்ட இருந்து அடி வாங்க முடியாமல் அவன் தப்பிச்சு போகும்போது, காரில் போகும்போது அந்த பேரன் கேரக்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிக்கிறான். அந்த ஆக்சிடென்ட்டால அவன் கோமாவுக்கு போயிடுறான். அதுக்கு பழிவாங்க தான் இந்த தாத்தா கேரக்டர் வந்திருக்காரு. கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனோட வீட்டில் ஒரு சீன் ஒன்று வரும். எப்பா, ஹீரோயினால தான் வந்து இந்த அரசியல்வாதி வில்லனோட பேரை வந்து கோமாவுக்கு போயிட்டான், அதனால ஹீரோயின் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்நாள் முழுக்க அவனை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அரசியல்வாதி. இப்போ ஹீரோ வந்து பல 100 பேர்கிட்ட சண்டை போட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்னையா பிரச்சனை, உன் பேரனை நல்லா பார்த்துக்கணும், கூடவே இருந்து நல்லா வச்சு பார்த்துக்கணும், அதானே உன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்யா, என் கூட அனுப்பி வை, நான் என் அண்ணன் மாதிரி பார்த்துக்கிறேன், ஏற்கனவே என் 2 அண்ணனையும் நான் தான் பார்த்துக்கிறேன், அது மாதிரி இவனையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் வாழ்நாள் முழுக்க நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹீரோ கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா வரான். என்ன மனுஷன். இன்னொரு விஷயம், இந்த படம் முழுக்க கூட்டு குடும்பத்தை குளோரிஃபை பண்ற மாதிரி, ஹீரோ பண்ணக்கூடிய நிறைய தியாகங்களை குளோரிஃபை பண்ற மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள் வருது இல்லையா, அந்த சீன்ஸ் எதுலையுமே நமக்கு எமோஷனலாலாம் ஃபீல் ஆகலை. அதுக்கு பதிலாக ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ சஃபகேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு இழிச்ச வாங்கி கிடச்சிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 5 பசங்களோட ஸ்கூல் ஃபீஸையும் அந்தாலேயே கட்ட சொல்கிறது, எல்லா வேலையும் அந்தாலேயே பார்க்க சொல்கிறது, இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 2 அண்ணன் கேரக்டரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஃபேமிலி ஸ்டார் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா இது. படத்தோட டைட்டிலை பார்த்துட்டு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. ஏன்னா சீனுக்கு சீன் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கிரிஞ்சு ஸ்டார்னு வச்சிருக்கலாம். அதுதான் இந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு டைட்டிலாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.